Hi everyone, welcome to Indian Cooking with Sugandhi. இன்றைக்கி நான் ரொம்ப ருசியான ஒரு சட்னி பண்ண போகிறேன். இட்ஸ் a very unique சட்னி, எக் சட்னி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக் சட்னி அதை தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். நான் இது எப்போ முதல்ல சாப்பிட்டேன்னா, நாங்கள் நீல்கிரிஸில் நாங்கள் இருக்கும்போது ப்ரைம் மீட்டிங்காக கேத்தி வில்லேஜுக்கு போவோம். குன்னூர்லேருந்து ட்ரெயின் எடுத்து போவோம். அங்கே ஸ்டேஷனில் இறங்கி நடக்கணும். குளிராக இருக்கும். கேத்தி ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கு. கீழே இறங்கி நடக்கணும். ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நேராக போனால் ஒரு ஷெட் வரும். அது ஒரு டீ கடை. உள்ளே திறந்துட்டு போனால் இருட்டாக இருக்கும். யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும், வார்மாக இருக்கும். உள்ளே போவோம். உள்ளே போனால் அங்கே படுகா ஆம்பளைங்க பிளாங்கெட்டெல்லாம் மூடிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க நிறைய பேர். அந்த கேட்டி ஃபுல்லாக படுகா கம்யூனிட்டி தான். விவசாயம் பண்ணுறது அங்கே தான், அவங்க தான் நிறையா. அப்போ நிறைய பேர் அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. நம்ம உள்ளே போய் நல்ல சுட சுட டீ குடிச்சிட்டு அப்புறம் வர்க்கி கொடுப்பாங்க. பன் நல்லா நல்ல பன் இருக்கும், சுட சுட பன் இருக்கும். அந்த பன்னும் வர்க்கியும் டீயும் குடிச்சிட்டு அப்புறம் வெளியில் வருவோம். வெளியில் வரவே இஷ்டம் இருக்காது, ஏன்னா பயங்கர குளிராக இருக்கும். திரும்பவும் நடந்து வில்லேஜுக்குள்ளே போனோம். வயலெல்லாம் தாண்டி அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் கடைசியில் ஒரு வீடு இருக்கும், பெரிய வீடு. அந்த காலத்தில் கேட்டியில் அந்த வீடு தான் பெரிய வீடு. அந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஐ திங்க் கேட்டியில் லைக் பண்ணையார் மாதிரி. அவங்க படுகர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அங்கே போனால் ஒரு பாட்டி இருப்பாங்க, ரொம்ப அழகான பாட்டி. அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவங்க படுகர் ட்ரெஸ் போட மாட்டாங்க, சாரி தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ நினைப்பேன் இவங்க ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கும் போல இருக்குது. இவங்களுக்கு இந்த ராயல் இதெல்லாம் போட்டு அப்படியே மகாராணி மாதிரி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு 4 பையனுங்க. மூத்த அண்ணன் ஐ திங்க் லவ் மேரேஜ். அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ரூமில் அவங்க ஒய்ஃப் அண்ட் பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் மற்ற 3 அண்ணன்மாரும் பாட்டி கூட இருக்காங்க. தாத்தா இறந்துட்டாங்க. அந்த அண்ணன் பேர், கடைசி அண்ணன் பேர் விக்டர். அப்புறம் அதுக்கப்புறம் ஜோயல் ஒரு அண்ணன். அப்புறம் அடுத்த அண்ணன், அதுக்கு மூத்த அண்ணன் பேர், செகண்ட் அண்ணன் பேர் மறந்துச்சு. அவங்க பேரும் ஜேயில் தான் ஸ்டார்ட் ஆகும், பேர் மறந்துட்டு. ஆனால் ஃபேஸ் இன்னும் அப்படியே இருக்குது. அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வெள்ளையாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க, லைக் ராஜஸ்தானிஸ் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ரிலீஜியஸ். த ஹோல் ஃபேமிலி, இந்த அண்ணன்மார் பாட்டி எல்லோரும் ரொம்ப ரிலீஜியஸ். அவங்க வீட்டில் மேல் மாடியில் பெரிய ஹால். அந்த ஹாலில் தான் ப்ரைம் மீட்டிங் நடக்கும். அந்த ஹாலுக்கு வெளியில் பெரிய பால்கனி. அந்த பால்கனியில் நின்று பார்த்தா ஹோல் வில்லேஜ் அப்படியே தெரியும். ஃபுல்லாக வயலெல்லாம் தெரியும், மாடுங்க மேய்ஞ்சிருக்கிறதெல்லாம் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே கேட்டிக்கு போகிறதுனா போய் சேர்றது தான் கஷ்டமே ஒழிய, போய் சேர்ந்துட்டா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ப்ரைம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த பாட்டி வீட்லேயே நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப சண்டே ஈவினிங் திரும்பி வந்துடுவோம். ஒரு நாள் நாங்கள் போனப்போ சண்டே மார்னிங் ஒரு ஆண்டி எங்களை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க படுகாலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ அந்த ஆண்டி இந்த எக் சட்னியை பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் முதல்ல நான் இந்த எக் சட்னியை சாப்பிட்டேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதை ப்ரெட்டில் வச்சு சர்வ் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா அதே மாதிரி பண்ண தொடங்கினாங்க. ஏன்னா நானும் என் தம்பி ரொம்ப இஷ்டப்பட்டோம். அதனால் அம்மா அதை பண்ணி கொடுப்பாங்க, எக் சட்னி. அப்புறம் நான் கல்யாணம் ஆன பிறகு நான் என் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் இந்த எக் சட்னி. அது இருந்தால் போதும். இந்த எக் சட்னியை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடலாம், தோசையோடு வச்சு சாப்பிடலாம், இட்லியோடு வச்சு சாப்பிடலாம், சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், வெறுமனே சாப்பிட்டாலும் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்தியாவில் எனக்கு 3 வெரி ப்ரெஷியஸ் பேர பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேத்திகளும் ஒரு பேரனும். நான் இந்தியாவுக்கு போனப்போ அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது என் மகளுக்கும் இந்தியாவில் உள்ள பேர பிள்ளைங்களுக்கும். ஸோ வாங்க பண்ணலாம். எனக்கு அது வேண்டியது தக்காளி, வெங்காயம், முட்டை, இதுதான் முக்கியம். பச்சை மிளகாய், தனியா, உப்பு, அவ்வளோதான். வாங்க பண்ணலாம். இப்போ நான் இதை வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். நான் இந்த குன்னூரில் இருக்கும்போது நான் 6th கிரேட்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் நான் குன்னூரில் படித்தேன். அப்போ அப்பா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக இருந்தாங்க. அதே இடத்துல ப்ரைம் மீட்டிங்கும் போவாங்க. இது என்ன தொந்தரவு எனக்குன்னா, நான் படிச்சுட்ருக்கேன், எக்ஸாம்ஸ் இருக்கும்,
ஜனங்க ப்ரைம் மீட்டிங் கூப்பிடுவாங்க. அம்மா அப்பா கூட போகணும். நான் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. ஸோ நாங்களும் கூட போனோம். நாளைக்கு எக்ஸாம் இருந்தால் கூட இன்றைக்கி மீட்டிங்னா போகணும். நடந்து போகணும். படிக்க முடியாது, அதையே நினச்சிட்டு இருக்கணும். ஸோ இந்த வீக்கெண்ட் முழுசாக படிக்கவே முடியாது. திரும்பி வரும். நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். சாமி, படிக்க முடியல, உங்கள் ப்ரேயருக்காக தான் நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. உண்மையாகவே கடவுளை முன்னால் நான் வாழ்க்கையில் வச்சா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஸோ நான் எப்போவுமே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும். என்னுடைய ஃபஸ்ட் ரேங்க் நான் மிஸ் பண்ணிடுவேன் என்னோன்ட்டு. ஆனால் எப்படி இந்த கடைசி நேரத்தில் படிக்க முடியாமல் போனால் கூட கடவுள் எனக்கு இந்த ரேங்கை குறைச்சதில்லை. அதே ரேங்கை நான் மெயின்டைன் பண்ணேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல், ஐ திங்க் இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளெஸிங்ஸ். ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு காட். ப்ரே. எங்கேருந்து ப்ரே பண்ணலாம். நீ பூஜா ரூமில் போய் தான் ப்ரே பண்ணணும், டெம்பிளில் தான் ப்ரே பண்ணணும், கோயிலில் தான் சர்ச்சில் தான் ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. எங்கே இருக்கிறையோ ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கடவுள் கேட்பார். என்ன கேட்டாலும், உண்மையாக மனசில் கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். அதுக்கு ஒன்றும் படிக்காமல் சாமி நீ பாஸ் பண்ணியிருக்கேன்னா முடியாது. நீ உன்னுடைய வேலை பண்ணு, கடவுள் அவருடைய வேலை பண்ணுவார். ஸோ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தனியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்காது, தனியாக தான் நல்லாயிருக்கும். இப்படி தனியாக இல்லையா, பரவாயில்ல, ஒன்றும் பட வேண்டாம். தக்காளி நான் நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதுதான் ருசியாக இருக்கும். பாதி பழுத்த தக்காளி அவ்வளோ நல்லா இருக்காது, வேறு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த பழுத்த தக்காளி அந்த டேஸ்ட் தான் கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன கிடைக்குதோ போடுங்க. அது இந்த ப்ரொப்போர்ஷன்லாம் எந்த ப்ரொப்போர்ஷன் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 தடவை செஞ்சு பாருங்கள். தக்காளி ஜாஸ்தியாக போட்டு, வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு, அப்புறம் குறைச்சிக்கோங்க. யூ வில் ஃபைண்ட் யுவர் ஓன் ப்ரொப்போர்ஷன். அப்புறம் முட்டையை அடிக்கலாம் வேண்டாம். அப்படியே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அது அப்படியே இந்த சட்னியில் ஊற்றிடலாம். கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ குக் பண்ணலாம். சட்டி வச்சு கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். எவ்வளோ வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது குக் பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, மஸ்டர்ட், பொரிய தொடங்கினோடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயத்துலேயே உப்பு போட்டுருவேன். ரொம்ப போட வேண்டாம், பாதி போடுங்க. அப்படி வேணும்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொரிய வேண்டாம், கிளாஸ் பதத்துக்கு வந்தால் போதும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட கட் பண்ணி போடலாம், அது ருசியாக இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடிடலாம். மீடியம் ஹையில் குக் பண்ணுங்க. தக்காளி வெந்துட்டு இருக்கும்போது இந்த முட்டையை உடைச்சிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி வெந்துருச்சு. ஸ்பூனுடைய பேக் சைடை வச்சு மேஷ் பண்ணிடுங்க. ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
நல்லா நெசஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நல்லா சிறப்பாக நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரொம்ப காரம் இருக்காது. ஸோ என் டாட்டர் அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டான். அது கொஞ்சம் குறைச்சி போடுறேன். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நல்லா காரம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். முட்டை போட்டிருக்கேன். ஐ திங்க் இன்னும் போட்டுக்கிறேன். ஏன்னா சட்னி நிறையா இருக்கு. இந்த முட்டை சட்னிக்கு தக்காளியை ரொம்ப குக் பண்ண வேண்டாம். தக்காளி சட்னி மாதிரி குக் பண்ண வேண்டாம். இந்த அளவு போதும். இனி இந்த முட்டையை ஊற்றலாம். முட்டையை வந்து அடிக்கலாம் வேண்டாம். அப்படியே உடச்சி அதில் ஊற்றினா போதும். ஊற்றி ஸ்பூனை வச்சே கிண்டி விட்டுருங்க. ஹீட்டை குறைச்சிக்கோங்க. முட்டை அந்த சூட்டில் வெந்துடும். அதனால் ரொம்ப வேக வைக்க வேண்டாம். முட்டை போட்ட பிறகு முட்டை ஊற்றின பிறகு மூடி போடக்கூடாது. வேகட்டும். உப்பு பார்த்துக்கலாம். சரியா இருக்கு. இப்படி இருக்கணும். இந்த டெக்ஸ்சர் ஷுட் பி லைக் திஸ். இந்த வெள்ளைக்கரு அப்படி தெரியணும். கொஞ்சம் அங்கங்கே இந்த மஞ்சக்கரு மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்படி லைக் மார்பிள் டிசைன் மாதிரி இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் கட்டியாது பாருங்கள். சில பேர் நல்லா குக் பண்ணி கட்டியாக வச்சுருவாங்க. நான் வந்து அப்படி குக் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இதோடு நான் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து மூவ் பண்ணியிருப்பேன். இந்த சூட்லேயே அது வெந்துடும். கன்சிஸ்டன்சி வில் பி லைக் திஸ். என்னோட முட்டை வேகலைன்னு பார்க்காதீங்க. சூட்லேயே முட்டை வெந்துடும். இதுதான் முட்டை சட்னி. இந்த முட்டை சட்னி இஸ் ரெடி. இதை சப்பாத்தியில் வச்சு சர்வ் பண்ணால் அவ்வளோ ருசியாக இருக்கும். சாதத்துலேயும் சாப்பிடலாம், இட்லி தோசையிலையும் சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. இதில் கடைசியில் தனியா போட்டுடலாம். தனியா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது உடனே ஒரு போல் எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா ரொம்ப குக் ஆகிடும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இட்ஸ் ரியலி லைக் எ மார்பிள் பேட்டர்ன். சப்பாத்தி அண்ட் எக் சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம். இட்ஸ் ஸோ டேஸ்டி. ரொம்ப ருசியாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதும், ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ருசியாக இருக்கு. Okay friends, I hope you like the video. Please share it with your friends and family. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் take care and thank you for watching. Egg chutney. Hello friends, please subscribe to my channel Indian Cooking with Suganti Su. Click the subscribe button, bell button and the word all
ஸோ நான் எப்பப்போ புது வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் யூடியூப்பில்.